தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த விடுதலைக்காக, எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்துக்காக, அழகிய தேசத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை எங்கள் தேசத்தின் தலைவர்கள் அரசாளலாம், அரசாட்சி செய்யலாம், பட் உம்முடைய சிங்காசனமே எங்களை ஆளுகை செய்யணும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் தேசத்தை நிரப்பும்படியாய் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில் பாடலாமா? எங்கள் தேசத்தில் அப்பா, எங்க தேசத்துல உலாவிடுங்க ராஜா. இந்த சுதந்திர தினத்துல நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. நீங்க நேசிக்கிறதுக்கு நன்றி. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஆளுகை செய்வீராக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்க தேசத்தை எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு கூட வாசம் செய்வீராக. ஆமென். வணக்கங்க. Praise the Lord. What a joy to celebrate freedom. ஆமென். ஆமா. இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய சுதந்திர தினத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். We wish all of you a very happy Independence Day. Happy Independence Day. Happy Independence Day. நீங்களும் நல்லா இருப்பீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விடுதலையை, இந்த சுகத்தை, இந்த சந்தோஷத்தை, இந்த கொண்டாட்டத்தை கர்த்தர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். Amen. Freedom was not free. Yes. அதுக்குள்ள அந்த பேர்ல ஃப்ரீடம் இருக்கலாம், பட் இட் வாஸ் நாட் ஃப்ரீ ஃபார் அஸ்.
அதற்கு ஒரு கரையும் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆமால, ஆமா எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். 1 2 இல்ல, நூற்றுக்கணக்கான பேர் இந்த ஃப்ரீடம்காக உழைச்சிருக்கிறாங்க. இட் வாஸ் நாட் ஈஸி. 1947ல நம்ம சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். பட் இதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நம்ம ஜனங்க ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இல்ல. ரொம்ப போராட்டத்திற்கு பிறகுதான் கர்த்தர் இந்த சுதந்திரத்தை நம் இந்திய தேசத்திற்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு நிறைய பேர் வழிவகுத்திருக்கிறாங்க. there are so many freedom fighters. அது அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முக்கியமா இப்போ ஒரு அழகான பாடல்ல உங்களுக்கு நாங்க பாடி காட்ட போறோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இட்ஸ் ரியலி ப்ரைட் டு பி அன் இந்தியன். உங்களுக்கு எத்தனை பேர் நான் இந்தியனா இருப்பதற்கு சந்தோஷம் அப்படின்னு எத்தனை பேர் நீங்க சொல்வீங்க? பெருமிதம் கொள்ளுகிறேன். உண்மையிலே பெருமையா இந்தியனா இருப்பதற்கு இல்ல? நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நம்ம ஏன் அமெரிக்கால பிறக்கல? நம்ம ஏன் ஆப்பிரிக்கால பிறக்கல? ஆண்டவர் நம்மள ஏன் இந்திய தேசத்துல பிறக்க வைக்கணும்? ஒரு இந்தியனாய் பிறக்க வைக்கணும். God has a purpose for us in this country. In this country. He loves this country. வேதத்திலேயே இந்தியா என்று இந்து தேசம் என்று பெயர் பெற்றிருக்குதுப்பா. எஸ்தர் புத்தகத்துல. ஆமா ஆமா, எத்தனை தேசங்களுடைய பெயர் பெற்றிருக்குது நமக்கு தெரியாது. ஆனா இந்திய தேசத்தை குறித்து பைபிளே சொல்லி இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் மேல தன்னோடு கூட இருந்த 12 சீஷர்கள்ல ஒருவரை இந்த தேசத்துக்கு கர்த்தரே அனுப்பினார்னா he loves this nation. ஆமென். உண்மையிலே இந்தியன் அப்படிங்கிற பெருமை உங்களுக்கு இருக்கும்னா எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போறோம். for giving us this country and making us Indians. ஆமென். பாடலாமா? இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்து கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்து கொள்வோம். நம் மொழிகள் வேறாகினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம். 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 இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கிறோம். வாட் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி இட் இஸ். ஒவ்வொரு எல்லைகளிலும் வித்தியாசமான மொழிகள். we are பயங்கரமான டைவர்சிஃபிகேஷன் இருந்தாலும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதுதான் நம்ம தேசம். நம்ம ஷிலாங் போயிருக்கிறோம், டெல்லி போயிருக்கோம், இன்னும் ஆந்திரா, பல பல மாநிலங்களுக்கு நம்ம வந்து டிராவல் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு மாநிலமும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆமா, முக்கியமா அந்த பார்டர்ஸ்ல போய் பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்டர்ல ஒரு மாநிலத்துக்கும் இடையில இருக்கிற அந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே காம்பினேஷனா இருக்கும் இல்ல? தமிழ்நாடு கேரளா பார்டர்ல பாத்தீங்கன்னா லாங்குவேஜும் காம்பினேஷன் இருக்கும், குக்கிங்கும் காம்பினேஷனா தான் இருக்கும். அது அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிற அந்த ஸ்வீட்ஸா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற அவங்க உடுத்துகிற உடைகளா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க இல்ல? ஒரு யூனிக்னஸ். இவ்வளவு வித்தியாசமான மாநிலங்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு தேசமாக. அதனாலதான் அழகா பாடணும்ல நம்ம. நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே. நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. One country. Yes. And this one country belongs to God. Yes. And he has given us this country. He loves this country, you know. ஆண்டவர் வந்து இந்த தேசத்தின் மேல அவ்வளவு ஒரு பாசத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா
அவ்வளவு ஊழியங்களை நம்ம தேசத்துல கர்த்தர் வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னொரு ஒரு அழகான ஒரு பாட்டினுடைய ஒரு சில வரி மட்டும் பாடலாமா? அன்பு தேவை, அன்பு தேவை, அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை, அன்பின் தெய்வம் இயேசு தெய்வம், அனுக்கிரகம் இன்று இந்தியர் தேவை. அன்பு தேவை, அன்பு தேவை, அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை, அன்பின் தெய்வம் இயேசு தெய்வம், அனுக்கிரகம் இன்று இந்திய தேவை. வந்தே மாதரம் சொல்லும் போது தேசிய ஒற்றுமை ஓங்குமே, இயேசுவின் பாரதம் ஆகும் போது அன்பும் அமைதியும் தங்குமே. வந்தே மாதரம் சொல்லும் போது தேசிய ஒற்றுமை ஓங்குமே, இயேசுவின் பாரதம் ஆகும் போது அன்பும் அமைதியும் தங்குமே. இல்ல வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு தெம்பு வருதுல்ல. ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி யோசிப்பேன், நான் அப்ப சொன்னல, அது ஒருவேளை சிரிப்பா இருக்கலாம் உங்களுக்குலாம். நம்ம ஏன் ஆப்பிரிக்கால பிறக்கல, நம்ம ஏன் அமெரிக்கால பிறக்கல, ஆண்டவர் ஏன் நமக்கு இந்திய தேசத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, God knows where we should be born and where we should live. ஏன்னா இந்த தேசத்தை குறித்து தெய்வம் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த தேசத்துக்கு இந்த விடுதலை கிடைத்ததற்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையே வச்சிருக்கிறார். ஏன் இந்த விடுதலைன்றது சாதாரண விஷயம் இல்லப்பா. ஒரு பிடி, ஒரு பயங்கரமான ஒரு பிடி தான். இந்த அதுல இருந்து தான் கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய ஆட்சி முறையில அவர்கள் இந்தியா முழுவதுமா ஒரு ராஜாக்கள்ல ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அந்த ராஜ்யம் எல்லாத்தையும் ஒன்னா அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆளுகையில மாற்றம் இருந்துச்சு. நம்ம கிட்ட இருந்த ஆளுகையை அவர்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ அவர்களுடைய பிடியிலிருந்து இந்த விடுதலை பெற்று தருவதற்கு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இட் வாஸ் நாட் ஃப்ரீ. நிறைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, நிறைய பேர் தங்களுடைய உயிரை கொடுத்தாங்க, நிறைய பேருனுடைய எனர்ஜியிலேருந்து காசுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து தான், கஷ்டப்பட்டு தான் இந்த ஃப்ரீடத்தை நம்மளுக்கு பெற்று தந்திருக்கிறாங்க. அதனால் எப்போவுமே we should be thankful to God and thankful to our country. இல்லை, we should always be thankful to our country. ஏன்னா கர்த்தர் தான் இந்த கண்ட்ரியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சரிப்பா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு 5 பேர் விடுதலை போராட்ட வீரர்கள், அப்படி யாரோ ஒருத்தர் ஒன்று சொல்ல முடியுமா பாருங்களேன். பொண்ணு தான் ஞாபகம் வரா பார்த்தீங்களா? வெரி குட், பரவாயில்ல, வெரி குட். ஜான்சி ராணி, நேரு தாத்தா, சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜில அவர் பேர் தான். ஒரு பியூட்டிஃபுல்லான கோட் ஒன்று உண்டு. நேதாஜி சொன்ன ஒரு கோட், give me blood and I will give you freedom. Give me blood and I will give you freedom. அப்போ அந்த ஃப்ரீடம் ரத்தம் சிந்துதல் இல்லாம கிடையாதாம்பா. அதுதான் அவர் சொல்றார். அவருடைய புரிதல் என்னன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாம இந்த ஃப்ரீடம் வராது. அதாவது நம்ம அகிம்சை முறையில நம்ம போராட்டம் நடத்தினாலும் அவர்களும் கொல்லப்பட்டார்கள், அவர்களும் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க. அகிம்சையா நாங்க கத்தி எடுக்கல, நாங்க யாருடைய ரத்தத்தையும் சிந்தலன்னு அவங்க சொல்லலாம். ஆனா அவர்களுடைய ரத்தத்தை, காந்திஜியினுடைய ரத்தமும் சிந்தப்பட்டுச்சு. அகிம்சைக்கு போராடினவர் அவர்தான். ஆனா அவரைதான் சுட்டு கொன்னாங்க இல்ல. So his blood was also shed. So சுபாஷ் சந்திர போஸ் is a very nice example. வேற கெனானியா, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? கெனானியா என்னஜி? காந்திஜி. ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மன். நம்மால் ஒருத்தர் சொல்றாரு, இப்பதான் வருது, இப்பதான் வரீங்க நீங்க. வெரி குட். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பேர்லயே வீரம் இருக்குது. அதான் தமிழனுக்கு ஒரு அழகுனா அந்த பேர்லயே ஒரு வீரம் இருக்குது பாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆமா, அவருடைய ஒரு ஃபேமஸான ஒரு டயலாக் இருக்குல்ல. ஆமா, யாருக்கு தெரியுமா? வரி, வட்டி, கிஸ்தி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் வட்டி? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி? என்னோடு வயலுக்கு வந்தாயா? நாட்டு நற்றாயா? ஏற்றமிரத்தாயா? அல்லது என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பண்ணி புரிந்தாயா? நீ என் மாமனா மச்சானா? கடைசியா ஒரு வார்த்தை வரும், அது அவ பாஸ் பண்ணிட்டா. ஆனா நிஜம் என்னன்னா,
அவர் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா அவர் வந்து கேட்குறாரு, ஏன் தேசத்துல நாங்க கஷ்டப்படுறோம், நாங்க உழைக்கிறோம், எங்களுடைய உழைப்பின் பலனை நாங்க சாப்பிடாம உனக்கு ஏன் நாங்க கொடுக்கணும்னு சொல்லி அவர் எதிர்த்து நின்றார். ஆனா அவரை போல ஒருத்தரும் இந்த தேசத்துல எதிர்த்து நிக்கல. எல்லாரும் பணிஞ்சு போன காலம் அந்த காலம். பணிஞ்சு போன காலத்தில் அவர் எதிர்த்து நின்றதின் விளைவு அவரை தூக்கில் ஏற்றினார்கள். He died. He was hanged. Yes. இதே போல இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தானே பேசணும். தமிழ்நாட்டுல இருக்கிற எத்தனையோ பேர் தேசத்திற்காக தங்கள் ஜீவனை கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு குவீன், the first queen in the whole of India to fight for independence, சுதந்திரத்துக்காக போராடின குவீன் இந்த முழு இந்திய தேசத்திலையும் யாரு? ராணி வேலு நாச்சியார். கரெக்ட், ராணி வேலு நாச்சியார். அவங்க அப்படி she was trained for war. கத்தி சண்டை பாருங்களேன், எந்த அளவுக்கு தங்களை ஒரு உமனா இருந்தும் எப்படி தங்களை எக்விப் பண்ணியிருந்திருக்காங்க பாருங்களேன். லிபரேட்டட். அவங்க வந்து அதுக்காக முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நற்சாட்சியா இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க கூட இருந்த அந்த பணிப்பெண் குயிலி, அவங்கள நம்ம மறக்கவே முடியாது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவங்களுடைய அந்த சரித்திரம் தெரியும் தெரியல. அவங்க பணிப்பெண்ணு தான், ராணி வேலு நாச்சியாரனுடைய பணிப்பெண் தான். ஆனா அவங்களுக்குள்ள இருந்த இந்த வீரத்தை பார்த்து she was appointed as the commander in chief. வாவ். சோ அந்த ஆர்மினுடைய கமாண்டர் அந்த ஒரு ராணி. அவங்க வந்து ஒரு தேசத்தை நடத்துகிறவர்கள் ஒரு ராணி. அந்த தேசத்தின் தளபதி யாரா இருக்கிறாங்க பாரு, ஒரு உமனா இருக்காங்க. எங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆயுதங்களை ஆயுத கிடங்குன்னு சொல்றாங்கல்ல அங்க மறைச்சு வச்சிருந்தாங்களோ, இவங்க என்ன பண்ணாங்களாம், தான் மேல நெய்ய போட்டுக்கிட்டு தன்னை கொளுத்திக்கிட்டு நேரா போய் அந்த ஆயுத கிடங்குல போய் விழுந்து she was a suicide attacker. She gave her life for the country. இத்தனைக்கும் அவங்கள குறித்து சரித்திரம் சொல்லுது, அவர்கள் ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து தான் மேல வந்திருக்கிறாங்க. அவர்கள் பாருங்களேன், அந்த தேசத்திற்காகவே நம் மக்கள் விடுதலை பெறணுன்றதுக்காகவே தன் உயிரையும் பணயம் வைத்து தெரிந்தே தன் உயிரை கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? இன்றைக்கு நம்ம சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அவர்கள் அன்றைக்கு கொடுத்த ஜீவன், அந்த சாக்ரிஃபைஸ், அந்த தியாகம். இன்றைக்கு நம்ம வாழற இந்திய தேசத்திற்கு பாரப்படுவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு. அதுல நம்பர் 1, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தேசம். We have to have the burden for the country that God has made us to be born. இந்த தேசத்துக்காக இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இந்த ஃப்ரீடமை வாங்கி கொடுத்துருக்குறாங்கல்ல, இந்த ஃப்ரீடமை இப்போ இருக்கிற ஜனங்க சரியானபடி ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு வாழ்க்கையை, சமுதாயத்தை, ஒரு சமூகத்தை உருவாக்கணுன்றதுக்காக யாருங்க ஜெபிப்பா? நானும் நீங்களும் தான் இந்த தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஏன்னா எந்த தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ, ஏன்னா வசனம் அழகா ஒரு வசனம் இருக்குது, நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஜனங்கள் அவரிடத்திலே திரும்பி அவர் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த தேசத்துக்கு க்ஷேமம். க்ஷேமம்னா கிரேட்டஸ்ட் பிளெஸிங், ஃபுல்னஸ், கிரேட்னஸ் ஆஃப் கிரேஸ். இது எல்லாத்தையும் கர்த்தர் தேசத்துக்கு தருவார். எப்ப தெரியுமா? அவருடைய ஜனங்கள் அவர் முகத்தை பார்க்கும் பொழுது. இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், என்ன தெரியுமா? நம்ம தேசத்துல மாற்றம் வரணும், மாற்றம் வரணும், மாற்றம் வரணும். அந்த மாற்றமாய் நாம் இருக்கும் பொழுது, ஒரு நல்லது ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கும் பொழுது நம்ம தேசத்துக்கே ஒரு சந்தோஷம் வந்து. The change starts first within us. And then family. And then it leads to the community. Community பத்தி இப்ப பேசவே கூடாது. நம்ம மாற்றத்துக்குரியவர்களாக நம்ம மாறுவோம். நம்ம தேசத்துல எதெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும் அதுக்காக நம்ம ஆயத்தப்படுவோம், நம்ம ஜெபிப்போம், நம்ம பாரப்படுவோம். இன்றைக்கு ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம இப்போ ஜெபிக்க போறோம். அடுத்த விஷயம் போறதுக்கு முன்னாடி 1 minute we are going to pray for our country. ஆண்டவரே, இந்திய தேசத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இமயம் முதல் குமரி வரை உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக நாங்க பாரப்படுகிறோம். எத்தனையோ பேர் தங்கள் உயிரை தியாகமாக செலுத்தி இருக்கிறார்கள். தங்கள் உயிரை ஆண்டவரே அவர்கள் பொருட்டாக எண்ணாதபடி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு வருங்கால சந்ததி, வருங்கால தலைமுறை சந்தோஷமோடு விடுதலையோடு கூட வாழணுன்றதுக்காக அவர்கள் சிந்தின அந்த ரத்தம்
வீணிலே இருக்கக்கூடாதப்பா. ஆமாப்பா. நாங்க எங்க தேசத்தை நல்ல ஆண்டவரை ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகமாக ஆண்டவரை எல்லாருக்கும் ஆண்டவரை வாழ்வளிக்கிறவர்களாக நாங்க வாழ எங்க தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த சாக்ரிஃபைசஸ்க்காக நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு நன்றி. எங்களை இந்த தேசத்துல பிறக்க வச்சீர் நன்றி. எங்க தேசத்துல வாழ வைக்கிறீங்க நன்றி. எங்க தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஃப்ரீடம் எங்களுக்கு bless பண்ணி கொடுங்க. ஆமென். 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 உண்மையிலே we should have the burden for our country. Yes. ஏன்னா சும்மா லேஸ்ல வந்ததில்லை இந்த ஃப்ரீடம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா சுதந்திரமா இருக்கிறோம். ஆனா அதற்காக நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ we should be considerate. எப்போ அந்த தேசத்திற்காக ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கணும். அந்த ஜெப ஆவி நமக்குள்ள இருக்கணும். தேசத்திற்காய் ஜெபிக்கிற ஜெப ஆவி. இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்களேன். நம்ம தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்களேன். நம்ம ஸ்டேட்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்களேன். நம்ம மாவட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க கிராமத்துக்காக நீங்க தான் ஜெபம் பண்ணணும். நீங்க உத்தரவாதம் எடுங்க. நான் ஜெபிப்பேன் அப்படின்ற உத்தரவாதத்தை நம்ம எடுக்க போகிறோம் இன்றைக்கு. ஆமென். ஒரு அழகான பாடல் உண்டு. ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்க போறோம். அந்த ஜெப ஆவி எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. டு ப்ரே ஃபார் our nation. Yes. To have the burden for our nation. ஆண்டவர் இந்த இந்திய தேசத்துல நம்மளை பிறக்க வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. If you and I cannot pray now, yes, who else is going to pray? Yes. We still have a long way to go. Yes. ஒவ்வொரு சோலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணுங்கிறது தான் நம்மளுடைய ஜெப பாரம். இன்னைக்கு நம்ம தேசத்திற்காக ஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் 15 முன்னிட்டு, இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். ஃபார் அவர் கண்ட்ரி. எத்தனை பேர் எங்க கூட இணைஞ்சு ஜெபிக்க போறீங்க? ஆண்டவர்ட்ட அந்த ஜெப ஆவியை கேட்கலாமா? ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் நான் கதறணுமே, தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிற இந்த சுதந்திரம் இயேசு நமக்காக சாக்ரிஃபைஸ் ஆனதுனால தான் இந்த ஃப்ரீடம் ஆஃப் லைஃப். எஸ். இந்த ஃப்ரீடத்தை இயேசு தான் நமக்காக பெற்றுக் கொடுத்தார். இந்த இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதற்கு எத்தனையோ பேர் உயிர் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல வாழ்கிற இதுவரைக்கும் பிறந்த இப்போ உயிரோடு இருக்கிற இனிமேலும் பிறக்க போகிற யாரா இருந்தாலும் அவர்கள் விடுதலைய சுகத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரே சாக்ரிஃபைஸ், ஒன் சாக்ரிஃபைஸ், that is Jesus. அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்கு இந்த ஃப்ரீடம், அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய கட்டுகள் இருக்கிறது. ஒரு விடுதலை வேணும்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் நமக்கு பெற்று தர முடியும். நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர். அவர்தான் நமக்கு ரட்சகராய் இருக்கிறார். He is the only savior to give freedom for every single person in this world. நீங்க எந்த பிரச்சனையில எப்பேற்பட்ட ஒரு கட்டுல நீங்க இருந்தாலும், ஆளுகை கீழே நீங்க இருந்தாலும், one person who can deliver, one person can save is Jesus. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல we would like to wish you all again a very happy Independence Day. அது மாத்திரம் இல்ல, ஜெப பாரம் இன்றைக்கு நம்ம தேசத்திற்காக ஏற்படட்டும். இனி வரப்போற ஒவ்வொரு நாளிலையும் உங்க ஜெபத்துல உங்க தேசத்திற்காக நிச்சயமா ஜெபிங்க. ஆண்டவர் ஒரு நாள் இந்த தேசம் அவருடைய தேசமாய் மாறும். நிச்சயம் மாறும். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என் ஜனங்களை மனதார நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சுதந்திரத்தை இயேசுவின் நாமத்திலே கொண்டாடுவார்களாக. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் பாரப்பட போகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவர்கள் கடந்து வருகிற சூழ்நிலைகளிலே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஃபினான்ஷியலாக ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஸ்பிரிச்சுவலாக ஒரு விடுதலை உண்டாகட்டும். அவர்கள் கடந்து வருகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு விடுதலையை நாங்கள் பேசுகிறோம். அந்த விடுதலை ஒரு கொண்டாட்டமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Thank you everyone. If you are blessed by this program, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், உங்களுக்கு சாட்சிகள் இருந்துச்சுன்னா, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் தாங்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, ஸ்பான்சர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. அன்பு தேவை, அன்பு தேவை, அன்பு தெய்வத்தின் அனுபவம் தேவை. அன்பின் தெய்வம் இயேசு தெய்வம், அனுக்கிரகம் இன்று இந்திய தேவை. வந்தே மாதரம் சொல்லும் போது தேசிய ஒற்றுமை ஓங்குமே. இயேசுவின் பாரதம் ஆகும் போது அன்பும் அமைதியும் தங்குமே. வந்தே மாதரம் சொல்லும் போது தேசிய ஒற்றுமை ஓங்குமே. இயேசுவின் பாரதம் ஆகும் போது அன்பும் அமைதி